வணக்கம். ஆபிரகாம் காலத்தில் உண்டானது போல ஈசாக்கின் காலத்திலும் ஒரு பஞ்சம் உண்டாச்சு. ஆபிரகாமை போலவே பெலிஸ்தியா தேசத்தில் இருந்த கேரார் என்னும் இடத்துக்கு ஈசாக்கும் போனார். அங்கே அபிமெலேக் என்பவன் ராஜாவாக இருந்தான். ஈசாக்கு அங்கிருந்து எகிப்துக்கு போக விரும்பியிருக்கலாம். ஏன்னா யெகோவா ஈசாக்குக்கு தரிசனத்தில் தோன்றி, நீ எகிப்திற்கு போகாமல் இந்த தேசத்திலேயே குடியிரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் அனைத்தையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அதனால் ஈசாக்கும் கேரார்லேயே தங்கிடுறாரு. அங்கிருந்த மக்கள் ரெபேக்காளை பற்றி கேட்கும்போது ஆபிரகாம் சொன்னது போலவே தன்னுடைய மனைவியை எல்லாரிடத்திலும் இவள் என் சகோதரி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா ரெபேக்காள் ரொம்ப அழகாக இருந்ததுனால எங்கே அந்த மக்கள் தன்னை கொன்னுட்டு ரெபேக்காளை கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்தார். ஆனால் ஒரு நாள் ஈசாக்கு தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காளோடு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியாக ராஜா பார்த்துடுறான். உடனே அவங்கள அழைச்சி விசாரிக்கிறான். ஈசாக்கு கிட்ட கேட்குறான், அவள் உன்னுடைய மனைவியா அப்படின்னு. ஈசாக்கும் ஆமான்னு சொல்கிறாரு. பிறகு எதுக்கு அவளை உன்னுடைய சகோதரின்னு சொன்னேன்னு கேட்குறான். அதுக்கு என்னுடைய உயிருக்கு பயந்து நான் அப்படி சொன்னேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜா ஈசாக்கு கிட்ட, ஏன் இப்படி செஞ்ச? மக்களில் யாராவது உன் மனைவியோட உறவு கொள்ளவும் அந்த பழி எங்கள் மேலே விழவும் இடம் உண்டாக்கிட்டேயே அப்படின்னு பயத்தோடு சொல்கிறான். பிறகு ராஜா எல்லா மக்களுக்கும் இந்த எச்சரிப்பை கொடுத்தான். இந்த மனுஷனையோ அல்லது இவன் மனைவியோவோ தொடுகிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்படுவான் அப்படின்னு. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராவை குறித்து அபிமெலேக் ராஜாவுக்கு யெகோவா கொடுத்த எச்சரிப்பை இந்த ராஜா கேள்விப்பட்டிருப்பான். சாராவை தொட்டால் நீ செத்தாய் அப்படின்னு யெகோவா அப்போ இருந்த அபிமெலேக் ராஜாவுக்கு எச்சரிப்பு கொடுத்தாரு. அதை இந்த ராஜா நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பான். இப்போது அதே எச்சரிப்பை மக்களுக்கு இந்த ராஜா கொடுத்தான். அடுத்தவருடைய மனைவியை தொடுவது கடவுள் வெறுக்கக்கூடிய முக்கியமான பாவங்களில் ஒன்று. அதை செய்கிறவங்க நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். யெகோவாவை பற்றி முழுமையாக அறியாத மற்ற தேசத்து ஜனங்களே அந்த தவறை செய்ய பயந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் இந்த தவறு ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கடவுளுடைய எச்சரிப்பை கேட்டு அந்த தவறை யாரும் செய்யாமல் இருக்கணும். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.